வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி சைக்காலஜி நோட்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் அடலசன்ஸ் அப்படின்ற டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடலசன்ஸ் அப்படின்ற வார்த்தை லத்தீன்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா டு க்ரோ ஆர் மெச்சூர் டெவலப்மெண்ட் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். இந்த அடலசன்ஸ் பீரியடில் இருக்கிற பீரியட் ஆர் ஸ்டேஜஸ் இன் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபான்சி பீரியட், குழந்தை பருவம் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கிறது குழந்தைக்கான குழந்தை பருவம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சைல்டுஹுட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும். இதையே 2 இதாக பிரிச்சிருப்பாங்க. டெட் எக்ஸாம் போகும்போது ப்ரீ சைல்டுஹுட் அண்ட் லேட் சைல்டுஹுட். ப்ரீ சைல்டுஹுட்னு பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும், 7லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்குது லேட் சைல்டுஹுட் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் வருது அடலசன்ஸ். அடலசன்ஸ்னால் குமரப்பருவம்னு சொல்லுவாங்க தமிழில். இதை வந்து 3 ஏரியாவை பிரிச்சிருப்பாங்க. டெட் எக்ஸாம்லேயும் இல்லை மற்ற எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பீரியதை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அடலசன்ஸ், 2வது அடலசன்ஸ், 3வது போஸ்ட் அடலசன்ஸ். இந்த அடலசன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸாக்ட் அடலசன்ஸ். 14, 15, 16 இந்த ஏஜில் குரூப் பசங்க தான் எக்ஸாக்ட் அடலசன்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் ப்ரீ அண்ட் போஸ்ட். ப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா 3 வயசாக பிரிச்சிருப்பாங்க. 11, 12, 13 வந்து ப்ரீ அடலசன்ஸ், தென் போஸ்ட் அடலசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஹுட் பார்த்திங்கன்னா 20லேருந்து 60 வயசு வரைக்கும். இதை தான் 2ஆக பிரிச்சிருப்பாங்க, ப்ரீ அடல்ட் அண்ட் போஸ்ட் அடல்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இதில் வந்து குழந்தைகளுக்கு நிறைய தாட்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பற்றி ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் ஆஃப் த சைல்டு இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா பியாஜெட் சொல்லியிருப்பார் இந்த விஷயத்தை. இது வந்து எஸ்கே மங்களை கொடுத்துருப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பர்த் ஆஃப் த சைல்டுன்னு சொல்லுவாங்க. அது குழந்தையோட 2ஆம் பிறப்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த குமர பருவத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பீரியட் ஆஃப் அன்ரியலிசம், அதாவது உண்மை நிலைக்கு புறம்பான ஒரு பருவம். அவங்க ஒரு ஃபேண்டசி லைஃப்பில் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க, அதனால் இதை அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்டான்லி ஹால் வந்து அவருடைய புக்கு ஒன்று எழுதியிருப்பார் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் வந்து குழந்தையுடைய ஃபுல் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பார். இந்த பீரியடில் தான் பசங்களுக்கு ஒரு வழிகாட்டலும் அறிவுரை பொதுவும் ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது பசங்களுக்கு. அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட வரலாம், இல்லை டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வரலாம். அது ரொம்ப எசென்ஷியலாக படுது. தென் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட க்ரோத் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கும். அதாவது 4 இதுவாக பிரிச்சிருப்பாங்க: ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அண்டு எமோஷ்னல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். இந்த ஃபிசிக்கல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்களுடைய க்ரோத் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். அவங்க வந்து 11th 10th வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 10th அப்புறம் நல்லா வரும், எக்ஸ்போனன்ஷியல் நல்லா வளருவாங்க அதிகமாக. ஃபிசிக்கல் விஷயம் நல்லா விஷயம் அவங்களுக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும். அவங்க வந்து ஃபுட்டு அதிகமாக ரெக்வயர் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 கேட்டகரி ரொம்ப நமக்கு அதிகமாக டெட் எக்ஸாம் டிஆர்பி 2 எல்லாத்துலேயுமே கேட்டுருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா புலிமியா, அனோரெக்சியா அண்ட் அனாக்சியா. அனாக்சியான்றது இப்போ ரீசெண்டாக செட் எக்ஸாம் எழுதிங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கும். அனாக்சியா மீன்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிரெயின் டு பர்த் கண்டிஷன். அந்த குழந்தை பிறக்கும்போது அது மூளையில் வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலிமியா வந்து ஹைப்பர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிடுவாங்க. அனோரெக்சியா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஃபர்தராக நம்ம என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.